திருப்பரங்குன்றத்திலே போய் நிகழ்த்தின எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் நான் இப்படி ஒரு காரியம் பண்ணுறேன், அந்த காரியத்தினால இந்த கோயிலுக்கு களங்கம் ஏற்படக்கூடாதுன்னு தான் பெரியார் சிலை முன்னாடி நடத்துகிறேன். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு முன்னாடி கடவுளுக்காக ஒரு விஷயம் செய்யும், அதுதான் என்னோட எண்ணம். இதையும் இந்த பதிவையும் எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி. பூர்ணச்சந்திரன், மதுரை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மதுரையில பூர்ணச்சந்திரன் பேசுறேன். திருப்பரங்குன்ற விஷயத்துல அரசு எடுக்கிற முடிவு தவறான முடிவு. இந்த கார்த்திகைக்கு அந்த தீபத்தை ஏற்றம்னு சொல்லிட்டு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி ஒரு உத்தரவிடும்போது அதை மதிக்காம தமிழக அரசு இவ்வாறு நடந்து கொள்றது பெரும்பான்மை வாழக்கூடிய இந்து சமூகத்திற்கு இழைக்கப்படும் கொடுமையை நான் கருதுறேன். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல ஒரு தடை விதிச்சிருக்காங்க. பல நூறு ஆண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகள் சொல்லலாம். திருப்பரங்குன்றத்துல முருகப்பெருமானை வணங்கிட்டு இருக்கோம். அதுக்கு மணிமகுடமா அந்த மலையில தீபம் ஏற்றுறாங்க. அந்த தீபம் ஒரு 100 வருஷமா ஏற்றுவது தடைப்பட்டு மோட்ச தீபம் ஏற்றுற இடத்துல ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இதுவே ஒரு ஆகமதின்னு சொல்லக்கூடாது, அது மிகவும் தவறான விஷயம். அந்த தவறான விஷயத்தை அறநிலைத்துறை, அரசு கட்டுப்பாட்டில் இருக்க அறநிலைத்துறை அவங்க எடுத்து அவங்க தான் நடத்திருக்கணும் ஒழிய இந்து அமைப்புகள் போராட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் கருதுறேன். இதே இது ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு புராதனமா ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அந்த விஷயத்த அவங்க கட்டுப்பாட்டில் இருக்க வகுப்பு வாரியம், அந்த மாதிரி இயக்கங்கள், வகுப்பு வாரியம், அந்த மாதிரி ஒரு நிறுவனங்கள் அதை கண்டிப்பாக செயல்படுத்தியிருப்பாங்க. அது ஒரு 100 வருஷம், 200 வருஷம், 300 வருஷம் தடைபட்டுமா கூட அவங்க அதுக்காக போராடி இருப்பாங்க. அவங்களோட ஒற்றுமையை காண்பிது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் வரக்கூடிய பெரும்பான்மையான இந்து சமுதாயம் ஒரு மத நம்பிக்கையோடு இருக்கும்போது அதுக்காக நம்ம ஒரு கட்டுக்கோப்பாக போராட மாட்டோம். அதனாலதான் அரசாங்கம் இப்படி செயல்படுது. இதன் வாயிலா நான் தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, அதுக்காக பெரியார் சிலைக்கிட்டு நான் என்னோட உடம்புல தீபம் ஏற்றி கடவுள் இல்லைன்னு சொன்னார் ஒருத்தர். அவர் முன்னாடி கடவுளுக்காக ஒரு விஷயம் செய்கிறேன். அந்த நீதிபதிக்கு என்னோட நன்றிகள். தயவு செய்து இந்த காணொலியை எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணி விடுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீடியாக்களுக்கு தெரிவிங்க. 2026 இந்த தேர்தல் வரும் தேர்தல் அப்பனாவது அந்த தேர்தல் முடிஞ்சோடனே அடுத்த ஆட்சி காலத்துலனாவது 2026 நம்ம கார்த்திகை அன்னைக்கு அங்கே தீபம் ஏற்றணும். அதுக்காக என் உயிரை நான் பொருட்படுத்தாது இவ்வாறு செய்ய எண்ணியுள்ளேன். எனக்கு 2 மகன்கள் இருக்காங்க. மனைவி என்னை பிரிந்து வாடுவார்கள். அவர்களுக்கு என்னை பிரிந்து வாடும் போகும்போது மனத்துக்கு ரீதி ஏதாவது உடல், ஏன்னா அவ்வளோ நாள் பாசமாக முடியும், அவன் மனசு ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அதுக்காக இங்கே நல்ல ஒரு டாக்டர் மனத்துவ நிபுணரை காமிச்சு அவங்கள தேர்த்துங்க. என் குடும்பத்துக்கு நான் ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு மன உளைச்சல்னால தான் இந்த முடிவு எடுக்கிறேன். என்னோட சுய முடிவு. அதனால் மன்னிச்சுக்கோங்க, எல்லா பேரும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆனால் என் உடம்பில் தீபம் ஏற்றி பெரியார் சிலை இந்த வீட்டுக்குள், அந்த போலீஸ் வீட்டுக்குள் என் உயிரை தியாகமாக அனுபவிக்கிறேன். இது வாயிலாக தமிழக மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆன்மீக பூமியா மதுரை பூமியில் 2 படை வீடு உள்ளது. திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை ரெண்டுமே பெருமைக்குரியது. 6 படை வீட்டில் 2 படை வீடு மதுரையில் தான் இருக்குது. மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது, அழகர் கோயில் இருக்குது. இது மாதிரி ஆன்மீக நிறைந்த மதுரை பூமியிலே ஒரு ஆன்மீக நிகழ்வு நடத்த முடியலன்றது மன உளைச்சலுக்காக
என் உடல் தீபமேற்றி போலீஸ் வீட்டிலேயே வீரன் அழைத்துக் கொள்ள துணிந்துள்ளேன். அதுக்காக என்னை என் குடும்பத்தார் மிகவும் மன்னித்துக் கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பூர்ணச்சந்திரன். நான் மதுரை நரிமேட்டில் இருந்து பேசுகிறேன். மதுரைக்காரங்க எல்லாத்துக்குமே திருப்பரங்குன்ற தீபம் ஏற்றுறதுல உடன்பாடு இல்லைன்னு நிறையா பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதில் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா திருப்பரங்குன்றம் வந்து முருகனோட முதல் படை வீடு. அதில் தீபம் ஏற்றுறதுனால மதுரைக்குத்தான் பெருமையை தவிர அதனால் யாருக்கும் ஒரு பாதகமும் இல்லை. அங்கே மசூதி இருக்குது, தர்கா இருக்குது. மசூதின்னு கூட சொல்லக்கூடாது, மசூதினா அவங்க ப்ரேயர் பண்ணுற இடம். தர்கான்னு ஒரு இடம் இருக்குது, அதில் ஒருத்தர் வந்து இறந்துருக்காரு. அது ஒரு அமைதியான இடம். அதுலேருந்து ஒரு 15 மீட்டர் தள்ளி ஒரு தீபத்தூண் அந்த காலத்துலேருந்து இருக்குது. அதில் தீபம் ஏற்றன்னு நம்ம கோர்ட்டு சொல்லியுமே, உயர்நீதிமன்ற கோர்ட்டு சொல்லியுமே அதை ஏற்ற விடாமல் தடுக்கிறாங்க. ஏன்னு தெரியல. மதுரைக்கு பெருமை வந்துடக்கூடாதுன்றதுக்காக. திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றும் போது பல பக்தகோடிகள் எப்படி அண்ணாமலைஸ்வரரோட அருளை பெறுறாங்க, அது மாதிரி மதுரை திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றும் போது பனங்கானத்துலேருந்து கூட நம்ம இதை பார்க்கலாம். அவனியாபுரத்தில் வந்து கூட நம்ம திருப்பரங்குன்றம் மலையை பார்க்கலாம். எவ்வளவோ தூரத்தில் இருந்து கூட நம்மளுக்கு தெரியும். அப்போ அதிலிருந்து வர்ற ஒளி எத்தனை கோடி பக்தர்களுக்கு முருகனோட அருள் கிடைக்கும். சும்மானாது ஒரு மாற்றுத்திறனாளி கூட வெளியில் நின்று இறைவனை வந்து ஒளி வடிவாக பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதையே இந்த அரசாங்கம் தடுக்குது. இதனால அந்த தற்கால இருக்க மக்களுக்கு ஒரு பாதிப்பு வரப்போகிறது கிடையாது. இஸ்லாமியர்களும் என்னோட சகோதரர்கள், என் கூட படித்தவர்கள் எல்லாருமே இஸ்லாமிய சகோதரர் நிறையா பேர் இருக்காங்க. அப்படி இருந்துமே அரசு இப்படி தடுத்து மதுரையில் இருவேறு மதங்களுக்கு இடையே கலவரத்தை தூண்டுறதுக்காக, ஓட்டு அரசியல் பண்ணுறதுக்காக அப்படி அரசாங்கம் தடுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அரசாங்கம் திமுக அரசாங்கம் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் திமுக அரசாங்கத்தை எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல. எங்கள் வீட்டில் எல்லாருமே டிஎம்கே தான். எங்கள் அப்பாவோட கல்யாணத்து கூட கலைஞர் வந்து கைப்பட வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தாங்க. இப்படி இருக்கையில் இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரு இந்துவாக பிறந்துட்டு திருப்பரங்குன்றம் மலையில் வந்து தீபம் ஏற்றுறதுல அரசாங்கத்துக்கு என்ன ஒரு காழ்ப்புணர்ச்சின்னு எனக்கு தெரியல. அனைத்து இந்துக்களும் யோசிக்கணும். மதுரையில் வந்து 2 படை வீடு இருக்குது, பழமுதிர் சோலை இருக்குது, திருப்பரங்குன்றம் இருக்குது. அதுவே மதுரைக்கு ஒரு பெருமை. இப்படி தீபத்தூணில் வந்து தீபம் ஏற்றுறது இன்னும் கொஞ்சம் மதுரைக்கு பெருமையாக தான் ஆகும். அதனால் இவ்வளோ பேர் போராடி நம்ம முருகனோட முதல் படை வீடு திருப்பரங்குன்றத்திற்கு பெருமை சேர்க்கணும்னு ஒரு நீதிபதியே நினச்சி அவரோட தீர்ப்பை ஒரு கோர்ட்டில் காவல் வைக்கிற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வ் ஃபோர்ஸை வந்து அனுப்பி ஏற்றணும்னு சொல்கிறாங்க. ஆனால் மாநில அரசு வந்து இப்படி தடுக்குது. இதனால் எனக்கு பெரிய மன உளைச்சல் ஆகுது. அதனால் என்னோடய உடம்பை பெரியார் சிலைக்கிட்ட, ஏன்னா கடவுள் இல்லைன்னு ஒருத்தர், அவர்கிட்ட கடவுள் இருக்குது, திருப்பரங்குன்றத்தில் வந்து தீபம் 2026 அது ஏற்றணும் அப்படின்றதுக்காக என் உடலில் நான் தீய வச்சுக்கிட்டு தீபமாக எரிய போகிறேன். அதுவும் அந்த போலீஸ் வீட்டுக்குள்ளே எரிய போகிறேன். எனக்கு 2 குழந்தை இருக்குது. இனியா, சிவனேஷ், ரொம்ப சாரிடா. இந்துமதி, என்னை ரொம்ப மன்னிச்சிடு. என்னால் அந்த உளைச்சலை தாங்க முடியல. அதனால தான் என் உயிரையும் பொருட்படுத்தாமல் இப்படி செய்கிறேன். கண்டிப்பாக நான் பிழைப்பது மிகவும் கடினம். அதனால்